அதனால முட்டாள் மாதிரி நடந்துக்கிறத நிறுத்து. சீக்கிரமா உன்னோட உடம்ப என்கிட்ட ஒப்படை. கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? முட்டாள்தனமா உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய வச்சிருக்க போல. வாய மூடிட்டு ஒரு செத்த பணம் போல எனக்கு பின்னாடி நின்று வேடிக்கை மட்டும் பாரு. இப்ப நீ என்ன சொன்ன பைத்தியக்காரா? மன்னிப்பு கேட்கறதுனால எதுவும் மாற போறதில்ல. ஆனா இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு போருட்டோ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அப்ப இவதான் எய்டாவா? நீ ஒரு அரக்கி. உனக்கு ஏற்கனவே தெரியுமா? உனக்கு என்னாச்சு போருட்டோ? நானும் கவாக்கியும் இடத்த மாத்திக்கிட்டோம். இதுதான் நடந்தது. நான் கவாக்கிக்கு உதவணும்னு தான் நினச்சேன். அதுக்காக மட்டும்தான். என்னை நம்புங்க. ஆனால் நான் இங்கே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் விஷயங்கள் இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை போருட்டோ. முன்னாடி ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. அந்த நேரத்தில் நான் உணர்ந்தது இது. எல்லாரும் என் கட்டுக்குள்ளே அடங்குனாங்க. நீ சுயநலம் இழந்து தான் அதை பண்ணியிருக்க. சொல்லப்போனால் உன்னோட உண்மையான சக்தியே ஆம்னிபொட்டன்ஸ் தான் இது உண்மையாக்கி இருக்கிறது. அப்படின்னா இது ஒரு பெரிய தலைவலி அணைக்கும் போலையே. ஆனால் இப்போ எல்லாமே கவாக்கி ஆசைப்பட்ட மாதிரியே பிரதிபலிக்குது. இதை நினச்சி நீ ரொம்ப அமைதியாக இருக்க. ஆனால் நீ ரொம்ப மன அழுத்தத்தில் தான் இருக்கேன்னு நான் நினச்சேன். ஓ அப்படியா? அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் நான் உன்னை பற்றி யோசிக்கிறதையே நிறுத்திட்டேன். பாதுகாப்பு இல்லாமல் தனிமையில் இருக்கிறது தான் நான் இப்போ உணர்றேன். அவனோட சின்ன வயசுலேருந்தே இது எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சிருக்கான். ஆனால் நான் முன்னே இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கேன். நான் நினச்சேன் என்னால் அவனை கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும், அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்னு நம்பினேன். ஆனால் அது உண்மை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவனை இந்த சூழ்நிலை தான் இப்படி மாற்றி இருக்குன்னு நம்புகிறேன். அது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் நான் நடித்தேன். இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் உன்னை ஒரு உண்மையான சகோதரனாக தான் பார்த்தான். எனக்கு அப்படி தான் தோணுது. நருட்டோ, இப்போ நீ இருக்கிற மாதிரியே அவனுக்கு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவ எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவ. ஆனால் அவன் ஹொககேவானோ தான் யாரும் நிரூபிச்சு அவன் அதை காட்டுனான். நீ தான் அவனோட உண்மையான மகன்னா எங்களுக்கு அதை நிரூபிச்சு காட்டு. அறிவிக்கட்ட ஷினோபி, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவனோட உடம்ப நான் எடுத்துக்கலான்னு பார்த்தா இது சரியில்லை. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டாகணும். இங்கே நான் எல்லாத்தையுமே இழக்கிறதுக்குன்னு ரெண்டாவதாக நான் எதையும் முடிவெடுத்து வைக்கல மோமோஷிக்கி. எனக்குள்ள அது ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க அப்பாவோட ரத்தம் 7வது ஹொக்காகே நருட்டோ, என்னோட அம்மா ஹினட்டா ஹியூகா 4வது ஹொக்காகான என் தாத்தா, அவங்க ரத்தம் தான் எனக்குள்ளேயே ஓடுது. அதோட நான் ஒரு நிஞ்சா. சொல்ல போனா கவாக்கியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது வேற யாருமே இல்லை, நான் ஒருத்த மட்டும்தான். அவன் சொந்த முயற்சினால அவன் எல்லாத்தையுமே சாதிக்க முயற்சி பண்ணான், எல்லாத்தையுமே காப்பாற்ற பார்த்தான். என்னோட பலவீனம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். சகோதரனை கொல்ல நான் என்னைக்கு அனுமதிக்க மாட்டேன். நாங்கள் 2 பேர் ரெட்ட பிறவிங்க மாதிரி. அப்படிதான் எங்க அப்பாவும் இதை ஏற்கனவே பண்ணியிருப்பாரு. போருட்டோ, நீ நிச்சயமா சொல்றியா? உனக்கு வெறும் 12 வயசு தான் ஆகுது. என்ன திரும்பவுமா?
அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீயும் இங்க வந்துட்டியா? வின் ஸ்டைல் ஹேர் பிளம் உன் கதையை இங்கேயே முடிக்கிற. ஷிஞ்சோஸ் வருதுங்க, அதுங்க நிறைய இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். வசமா மாட்டிக்கிட்ட ரசிங்கன். ஓ, என் முழு பலத்தோட திரும்ப வரண்டா. சரதா ரசிங்கன் உசிக்கோ ஃபுல் பொட்டன்ஷியல். உன்னை சும்மா விட மாட்டேன். மூடடா.